शिरिडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். என் அன்பு குழந்தைகளே, ஒரு மனிதன் என்று சொன்ன பிறகு பலர் போராடி மேலே வருகிறார்கள். அதாவது அவர்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள், போராடுகிறார்கள். அந்த போராட்டத்திற்கான வெகுமதி என்னவென்றால், நாம் அனைவரும் அதை பார்க்காமலேயே பல கஷ்டங்களை சந்திக்கிறோம். அதாவது நம் அனைவருக்கும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நாம் முன்னேற முடியவில்லை. பலர் பணக்காரர்களாக ஆகி வருகிறார்கள், பணம் உள்ளவர்கள் இன்னும் பணக்காரர்களாகி இருக்கிறார்கள். என் நிலைமை இப்படித்தான், நான் எப்போது பணக்காரனாக மாறுவேன் என்று நாம் தொடர்ந்து யோசித்து கொண்டுதான் இருக்கிறோம். பலருக்கு இந்த வகையான ஆசை, நம்பிக்கை இருக்கும். காலையில் எழுந்தது முதல் எல்லாமே பணத்துடன் தான் செயல்படுகிறது. பணம் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. முன்னேறுவது ஒன்றுதான். ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்க, குழந்தைகளை பற்றி சிந்திக்க, எந்த பிரச்சனையும் தீர்க்க நமக்கு பணம் தேவை. ஆனால் ஒவ்வொரு நபரும் வறுமையில் தவிக்கிறார்கள். அவர் எந்த பாவத்தையும் செய்தால் அவர் அத்தகைய வறுமையில் முடிவடைவார்கள். பாபா தான் அனுபவிக்கும் ஒரு சிறு கதையின் மூலம் நமக்கு சொல்கிறார். அந்த கதை என்னவென்று பார்ப்போம். ஒரு கிராமத்தில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு 2 மகன்கள் இருந்தனர். அந்த 2 மகன்களும் மிகவும் அன்பானவர்களாகவும் நன்கு படித்தவர்களாகவும் அந்த கிராம மக்கள் அனைவரையும் மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் நடத்தினர். ராஜாவும் ராஜாவின் 2 குழந்தைகளும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று சொல்லலாம். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். செய்வது என்ற வார்த்தைக்கு திருமணம் என்று பொருள். திருமணத்திற்கு பிறகு அந்த 2 மகன்கள், அதாவது வந்த 2 மருமகள்களும் அவர்களைப் போலவே வீட்டிற்கும் பொருத்தமான மருமகள்கள் என்பார்கள் பெரியவர்கள். அவர்கள், எங்கள் வீட்டிற்கு வர வேண்டிய மருமகள், நீங்கள் வந்ததிலிருந்து எங்கள் வீடு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறுகிறார்கள். அவர்கள், நீங்கள் வந்ததிலிருந்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றும் கூறுகிறார்கள். முன்பு சிறிய சண்டைகள் அல்லது சிறிய மனவருத்தங்கள் இருந்த போதிலும் இந்த 2 மருமகள்களும் வந்ததால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற எண்ணம் அந்த ராஜாவுக்கு வந்தது. மருமகள்களும் ஒருவருக்கொருவர் சண்டையிடவோ பொறாமைப்படவோ இல்லாமல் நன்றாக பழகி தங்கள் குடும்பத்தை மிகவும் நன்றாக முன்னோக்கி அழைத்து செல்கிறார்கள். அப்படிப்பட்ட விஷயத்தை கவனித்த ராஜா ஒரு நாள் யோசிப்பார். என் வயதை பற்றி எனக்கு பயமாக இருக்கிறது. எனக்கு பிறகு இந்த பெரிய ராஜ்யத்தை, இவ்வளவு பெரிய மக்களை, அதாவது என்னுடைய மக்களை நான் எப்படி பராமரிப்பேன்? இந்த பொறுப்பை என் மகன்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த விஷயத்தில் என் மருமகள்களும் அவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள். எனவே நல்ல மனதுடன் சிலர் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் வெளியே பணம் செலவழிக்கிறார்கள்? அவர்கள் அதை மக்களுக்கு கொடுத்தால் போதுமா? நமக்கு கிடைக்கும் குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவையற்ற பணத்தை செலவிடக்கூடாது. ஆனால் அவர்கள் எந்த சண்டைகளும் இல்லாமல் வசதியாக இருப்பதால் அந்த மகாராஜாவுக்கு ஒரு யோசனை வருகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த கிராமத்தில் உள்ள மூத்த மனிதர், அந்த மகாராஜா, அந்த ராஜ்யத்தில் ஒரு அறிஞர் இருக்கிறாரா? அந்த மூத்த மனிதர் அழைக்கப்படுபவர். எந்த நேரத்தில் அந்த மகாராஜா இந்த பொறுப்புகள் அனைத்தையும் அவரது மகனிடம் ஒப்படைக்க நேரம் மற்றும் இடத்தை பார்ப்போம். அந்த நாள் நல்லதா என்று சொல்ல அந்த அறிஞரை அழைப்பார். அவர் அழைக்கப்பட்ட போது, இது இவ்வளவு நல்ல நாள், இந்த பொறுப்பை உங்கள் மகன்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதை சரி என்று கூறிவிட்டு அவர் தனது மகன்களையும் அழைத்து தனது பொறுப்புகள் அனைத்தையும் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார். ஓம்